வெல்கம் டு டிஎஸ் தானா vlog. இந்த வீடியோவில் புளியம்போக்கனை கண்டாவளிக்கும் புளியம்போக்கனைக்கும் இடையில் ஒரு பாலம் ஒன்று உடைஞ்சிருந்தது. அப்போ அதை தான் என்ன மாதிரி இருக்குது என்று பார்க்க வந்திருந்தேன். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் வீடியோவில் வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கு, முடியல கட்டத்துக்கு வருது போலகு. பாலங்கள் ரெடி பண்ணுறதை நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதுவும் இதில் போடுறேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு இந்த இரும்புகளாக கொண்டு இதில் வச்சு பொறுத்துறாங்க. நல்லா கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு வராங்க. நல்ல வெயிட்டாக தான் இருக்குது போடுறது. பார்க்கவே அப்படி தான் இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. இதில் வந்து முழுக்க இந்தியா வந்து தான் இந்த வேலையை செஞ்சு கொண்டுருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து இந்த சாமான்லாம் கொண்டு வந்து ஒரு டெம்பரரியாக தான் இந்த பாலம் கட்டுறதாக சொல்லப்படுது. இதில் பார்க்கவே தெரியுது என்ன விட கஷ்டப்பட்டு கொண்டு போகிறாங்க. நல்ல சுறுசுறுப்பாகவும் இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட இந்த நான் வீடியோ எடுக்கிறேன் 18ஆம் தேதி. 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு. பெரும்பாலும் வாரக்கிழமை இந்த பால வேலைகள் முழுசாக முடிஞ்சிடும் என்று தான் பார்க்க தோணுது. ஏன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு விட்டுட்டாங்க. அதில் அது கொண்டு பார்த்துருப்பீங்க. அதில் இப்படி கொழுவி அங்காள் பக்கம் தள்ளி விடுறாங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது இல்லை, ஏற்கனவே தள்ளி கொஞ்சம் விட்டுட்டாங்க. அது அங்கே பாலத்துக்கு அங்கே கொஞ்சம் போயிருக்கு பாருங்க. கன தூரம் போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 108 அடி கிட்ட பாலம் அது, பாலத்தின் நீளம். இதில் வந்து தண்ணிக்குள்ளேயே பாலம் போட்டிருக்காங்க அங்காள் பக்கம் போகிறதுக்கு. இதுக்கால போகும். ஸோ இங்கே பரந்தன்லேருந்து முல்லைத்தீவு பக்கம் போகிறார்கள், முல்லைத்தீவுலேருந்து பரந்தன் பக்கம் போகிறார்கள். பைக்கில் வாகனங்களில் போயிடாது. இதுதான் அந்த பாலம், உடைஞ்சிருக்கிற பாலம். அந்த உடைஞ்ச பாலத்தை எடுத்துட்டாங்க. புதுசாக பாலம் இப்படியே தள்ளி போட்டு கொண்டுருக்குறாங்க. இதில் நடந்து தான் போகலாம். அங்கால பைக்கை விட்டுட்டு இந்த இடையால் சும்மா சின்ன பாலம் போட்டுருக்குறாங்க. இதுக்குள்ளே தான் போகலாம். வேலை நடந்து கொண்டு இருக்கு, அதில் பார்த்துப்பீங்க. அங்கால போய் பார்ப்போம். அதை பார்த்து தான் நடந்து போகணும். நல்ல ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இடத்துல எல்லாம்.
அந்த பஸ் ஓட இல்லை அயரோட்டத்துக்கு போயிட்டு இந்த பாருங்க. இங்கால வந்து புளியம்பகுன சைட் முல்லைத்தீவு ரோட் பக்கம் இங்கால. அங்கால் பக்கத்துல இருந்தான் பாலத்தை கொழுவி கொழுவி இங்கால் பக்கம் தள்ளி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் 2 பேர் நடந்து போகிறாங்க பாருங்க. அங்காள் பாலம் மண் மூட்டைகள் அதை வச்சு அந்த பாலம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் தான் இப்போ வந்துனாங்க. இந்த பாலம் தான் அங்கால இருந்து ஜாயின் பண்ணி இங்கே தள்ளியிருக்கான். இதில் இந்த பாதையால் தான் நாட்கள் போயிட்டு வாரினோம். வாகனங்கள் கொண்டு போயிடாது, நடந்து தான் போகணும். இஞ்சால் பக்கம் தான் பாலம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. போட்டு இஞ்சால தள்ளி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் கிட்ட போயிட்டுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வேலை கிடக்கு போலக்கு. டக்குன்னு முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேகமாக இந்த வேலையை முடிச்சிடுவாங்க. இந்திய ஆர்மி தான் இது வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த வேலை. அங்கிருந்து பாலங்கள் கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த பாலம் வந்து தனித்தனி பாலமாக தான் இருக்கு. 2 பாலம் போகிறதுக்கும் வர்றதுக்கும் தனித்தனி பாலமாக தான் இருக்குது. மீடியாவும் வந்திருக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தனித்தனி பாலமாக இருக்கிறது பாருங்கள். இங்கால ஒரு பாலம், இங்கால ஒரு பாலம், போகிறதுக்கும் வர்றதுக்கும் தனித்தனி பாலமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய பாலமாக தான் இருக்கு. இல்லை பிறந்தேன். இதில் பாருங்கள் எவ்வளோ பொருட்கள் இருக்குண்டு. இரும்புகள் நிறைய பொருட்கள் இருக்குது. சின்ன சின்ன இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நட்டுகள் அப்படின்ட்டு நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. ஆணிகள், நட்டுகள், ஆயுதங்கள் பாலம் போடுறதுக்கு.
என்ன சொல்லுது அங்காள பக்கம் வாயுது அங்காள கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இங்கே தானே பாருங்க எத்தனை நட்டுகள், எவ்வளோ பெரிய நட்டுகள், ஆணிகள். காட் இதெல்லாம் வச்சு தான் ஒரு பாலத்தை உருவாக்குறாங்க. ஏசிபி எல்லாம் வந்து வைக்குது. இதுதான் அந்த பாலத்தில் மேலே வைக்கிறது போல. டென்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். இது வந்து பின்னர் டைம், பொழுதுபட்டுட்டு லேட் ஆகிட்டு இப்போ சாமான்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மற்றது டைட் பண்ணது எல்லாம் கூட்டியதெல்லாம் இறுக்கி டைட் பண்ணுறாங்க. இனி வந்து அடுத்த நாள் வேலை ஸ்டார்ட் ஆகும். இப்போ மரக்கிழமை அப்படி வேலை முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்கள் என்னென்ன கட்டத்தில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்களை சொல்லுவேன். பாருங்க மேலே எல்லாம் ஏறிண்டு கொஞ்சம் கஷ்டமான வேலையும் தான், ஆபத்தான வேலையும் தான் இது.
ஓகே, இந்த வீடியோவில் இவ்வளவு தான். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் என்ன நடக்குது, என்ன மாதிரி என்ன கட்டம் போகுது, எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத நான் அடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.